ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது சம்பள கமிஷன், அதாவது 8th பே கமிஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. இந்த 2 நாளில் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்ட பணி விதிமுறைகள் விவரங்களை வந்து இதில் நம்ம சரிபார்க்கலாம். மெயின் என்ன அப்படின்னா, 8வது ஊதிய குழுவுக்கான முக்கியமான செய்திகள் என்ன நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளிக்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை செவ்வாய்க்கிழமை 8வது மத்திய ஊதிய குழுவிற்கான குறிப்பு விதிமுறைகளுக்கு ஒப்புதல் அளித்தது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 8வது மத்திய சம்பள குழுவின் திட்டங்கள் சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 69 லட்சம் ஓய்வு பெற்ற பணியாளர்களின் சம்பளத்தை பாதிக்கும். ஜனவரி 2025 மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் சலுகைகளில் திருத்தங்களை மதிப்பாய்வு செய்து முன்மொழிய 8வது மத்திய ஊதியக்குழுவை அமைப்பதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதாவது என்ன அப்படின்னா, 10 இயர்ஸ்க்கு ஒருக்கா நடக்கக்கூடியது இந்த பே கமிஷன். இதில் இப்போ 8வது பே கமிஷன் வந்து நடக்குது. ஸோ அதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2025 பிப்ரவரியிலேயே கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 9-10 மாதங்கள் கழிச்சு இப்போ ஒரு ஃபைனலைஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கான தலைவர் யார் அப்படின்னு நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்ற 69 லட்சம் ஓய்வு பெற்ற பணியாளர்கள், இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பளம் உயரல அப்படின்னு சொல்லனா அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ அது கம்பல்சரி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தோட தலைவர் வந்து நியமிக்கப்பட்டு அதுக்கான மதிப்பாய்வுகள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது 8வது ஊதிய குழு அமைச்சரவை முடிவு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒரு சிலது இருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அமைச்சரவை வெளியீட்டின்படி 8வது மத்திய சம்பள ஆணையம் ஒரு தலைவர், ஒரு பகுதி நேர உறுப்பினர் மற்றும் ஒரு உறுப்பினர் செயலாளர் ஆகியோரை கொண்ட ஒரு தற்காலிக அமைப்பாக செயல்படும். அதன் பரிந்துரைகள் நிறுவப்பட்ட 18 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட பரிந்துரைகள் இறுதி செய்யப்படும் போது இடைக்கால அறிக்கைகள் சமர்ப்பிக்கும் வாய்ப்பு உள்ளது. அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அசிஸ்டன்ட், அந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி நேர உறுப்பினராக செயல்படுவார். பாதி நேரம் அவரோட ரெகுலர் ஒர்க்கில், மீதி நேரம் வந்து இந்த 8th பே கமிஷனில் இருக்க மாதிரி இன்னொரு தலைவரையும் நியமிச்சிருக்காங்க. அது கூட இன்னொரு உறுப்பினர், அதாவது செயலாளரையும் நியமிச்சிருக்காங்க. இப்போதைக்கு 3 பேரை இந்த 8th பே கமிஷனில் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இதோட ரிப்போர்ட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 18 மாதங்களுக்குள்ள எல்லாமே கொடுத்து அதில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லா ப்ராசஸுமே இந்த 18 மாசத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையிலான 8வது சம்பள குழு அரசாங்கத்திடம் முதற்கட்ட அறிக்கையை வழங்கும். பெங்களூரில் உள்ள IIM பேராசிரியர் புலக் கோஷ் பகுதி நேர ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் பெட்ரோலிய செயலாளர் பங்கஜ் ஜெயின் உறுப்பினர் செயலாளராக பணியாற்றுவார். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8th பே கமிஷனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான தலைவர், செயலாளர், அதே மாதிரி உதவி தலைவர் அப்படிங்கிற மாதிரி நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதில் இன்னும் நம்ம இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது 8வது சம்பள குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்தும் நேரம் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இடைக்கால அறிக்கை வந்தவுடன் குறிப்பிட்ட தேதி முடிவு செய்யப்படும், ஆனால் பெரும்பாலும் அது ஜனவரி 1, 2026 இருக்க வேண்டும் என்றார். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மாதம் தான் இருக்குது, ஜனவரி 2026. ஸோ இப்போது இதில் மெயினாக என்னன்னா, கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி அறிவிச்சிட்டாங்க, இப்போ வரைக்கும் எதுவுமே நடக்கல. ஸோ இப்போ தான் வந்து தலைவரே நிரூபிச்சிருக்காங்க, அதாவது நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. ஸோ அப்போ அதுக்கு அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2026 இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இருக்கும் அப்படின்னு சொல்லலை. ஸோ அது ஒரு நிச்சயமற்றதாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. 8வது மத்திய சம்பள குழுவின் விவாதங்கள் பின்வருவனவற்றை கருத்தில் கொள்ளும். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நாட்டின் பொருளாதார நிலைமைகள் மற்றும் நிதி வேகத்தின் தேவை வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வளர்ச்சி செலவுகள் மற்றும் நலத்திட்ட நடவடிக்கைகளுக்கு போதுமான வளங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் இதுலையும் இருக்கு. பங்களிப்பு இல்லாத ஓய்வூதிய திட்டங்களின் நிதி இல்லாத செலவு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக பரிந்துரைகளை சில மாற்றங்களுடன் ஏற்றுக்கொள்ளும் மாநில அரசுகளின் நிதியில் பரிந்துரைகளின் சாத்தியமான தாக்கம் இதில் இருக்கும். அதே மாதிரி மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு கிடைக்கும் தற்போதைய ஊதிய அமைப்பு, சலுகைகள் மற்றும் பணிச்சூழல்கள், மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதியங்கள், ஓய்வூதிய பலன்கள் மற்றும் சேவை நிலைமைகளின் மாற்றங்களை மதிப்பிட்டு பரிந்துரைக்க மத்திய ஊதிய குழுக்கள் அவ்வப்போது நிறுவப்படுகின்றன.
இந்த பரிந்துரைகள் பொதுவாக 10 வருட சுழற்சியில் செயல்படுத்தப்படுகின்றன. இந்த முறையை பின்பற்றி 8வது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2026 முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே என்ன, நான் சொன்னது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து என்ன அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்திருக்கும். இதில் மெயினாக என்ன அப்படின்னா, இந்த 8th பே கமிஷன் சம்மந்தமாக யார் தலைவர் என்ன ஏதுன்னு நியமிச்சிட்டாங்க, அங்கே முக்கியமாக நடந்த டிஸ்கஷன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி, நிதி நிலைமைகள் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணாங்க. அதே மாதிரி வளர்ச்சிக்கான செலவுகள், நலத்திட்டங்கள், இது எல்லாமே வந்து எப்படி உறுதி செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பங்களிப்பில்லாத ஓய்வூதிய திட்டங்கள், இதுக்கு வந்து நிதி இல்லாமல் செலவு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து அங்கே நடந்துச்சு. ஸோ இப்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு தலைவர் வந்து இந்த 8th பே கமிஷன் வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணணும், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கான தலைவர், துணைத் தலைவர், அதே மாதிரி செயலாளர், இவங்க எல்லாத்தையுமே நியமிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து முழு நேர பணியில் அதில் வந்து ஈடுபட போகிறாரு, இன்னொருத்தர் பகுதி நேர பணியில் ஈடுபடுவார், இன்னொன்று செயலாளர், அவரும் முழு நேரமாக இந்த 8th பே கமிஷனில் இன்வால்வ் ஆக போகிறாங்க. ஸோ கூடிய விரைவில் இந்த 8th பே கமிஷன் மூலமாக சேலரி ரிவைஸ் ஆகி மத்திய அரசு ஊழியர்களுக்கு வழங்க போகிறாங்க. அதே மாதிரி பென்ஷனருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்ததுலேருந்து ரிவைஸ்டு பண்ணி பெஸ்ட்டாக ஒரு பென்ஷன் வந்து வரப்போகுது. இது எல்லாமே கூடிய விரைவில் நடக்க போகுது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உடனுக்குடனே வரப்போகுது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்தது நான் உங்களுக்கு டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.